ஹலோ மக்களே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து கேன் நம்பர் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான். கேன் நம்பர் எதுக்காக கிரியேட் பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்கம் சர்டிஃபிகேட், வருமான இது ஜாய் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரி, கணவனார் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் தேவை. அந்த ஒரு தடவை நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த சேம் கேன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TNEGA அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல TNEGA இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து துறை உள்நுழைவு, அதாவது பிரான்சைஸ் லாகின்பாங்க இங்கிலீஷ்ல. கீழே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னா சிட்டிசன் போர்ட்டல்பாங்க. இந்த ரெண்டுமே இதுல வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறத நீங்க வந்து லாகின் பண்ணி அதை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஐடி கொடுத்துருக்கனால நான் வந்து துறை உள்நுழைவுல உள்ள போயிடுறேன். உள்ள போனோமே இதே மாதிரி நீங்க உங்க சிட்டிசன் லாகின் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு இதே மாதிரி யூசர் நேம் கேட்கும். நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஐடியை வந்து இங்க டைப் பண்ணுங்க. ஐடியா டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வரும். இப்போ இதை என்ன பண்ணுங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று வரும். அது ரெண்டாவதாக வரும், இல்லை மூணாவதாக கூட வரும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கடைசியில் ரவுண்ட் பண்ணீங்கன்னா இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் சும்மா கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேன் நம்பருக்கு நீங்கள் எதை வேணுமாலும் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொசீட்னு கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆதார் நம்பருக்கு நேரம் உங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா கீழே கேன் நம்பர் இருந்தா அதுவே காமிச்சிரும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல கேன் நம்பர் இருந்ததுன்னா அதுவும் காமிச்சிரும். இந்த ரெண்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல என்கிட்ட ஏற்கனவே கேன் நம்பரே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கேன் நம்பரை நீங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன் நம்பரோட டீடைல்ஸ் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்களா இல்ல வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்களா அந்த ஸ்டேஜுக்கு போகும். ஆனா இப்ப நம்ம அந்த ஸ்டேஜ் பார்க்கல. இப்ப நம்ம எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு இங்க ரிஜிஸ்டர் ஸ்கேன் மேல இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் காட்டும் உங்களுக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸ் காட்டினதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் டாக்குமெண்ட் டைப் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் டைப் 2ன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க விட்டுருங்க, அதை நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதுல நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த ஆதார் நம்பருக்கு நேரம் உங்களுடைய அப்ளிகண்டோட ஆதார் நம்பர் தான் கம்பல்சரி டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமதி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்டகரி, இப்போ வந்து 18 வயசு கீழே இருக்கீங்கன்னா செல்வன், அதுக்கு மேல இருந்தீங்கன்னா திரு போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆயிருந்தா திருமதி போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆகலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது வந்து போட்டுக்கோங்க, செல்வி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து அப்ளிகண்ட் நேம் உங்களோட பேர் இங்கிலீஷ்ல, இந்த பக்கம் தமிழ்ல கரெக்டா ஆதார்ல இருக்க மாதிரி டைப் பண்ணிருங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலினம் ஆனா பெண்ணாங்கிறது இங்க வந்து கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிறந்த தேதி. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உறவுமுறை. இந்த உறவுமுறைங்கிறது என்னன்னா கீழே இருக்கு பாத்தீங்களா, அப்பாவோட பேரை டைப் பண்ண போறீங்களா இல்ல கணவரோட பேரை டைப் பண்ண போறீங்களா? அப்பாவோட பேரை நீங்க டைப் பண்ண போறீங்க, அதாவது அப்ளிகண்ட்டுக்கு அப்பாவோட பேரை தான் நீங்க டைப் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபாதர்னு செலக்ட் பண்ணுங்க. இல்ல கணவரோட பேரை நான் செலக்ட் பண்ண போறேன், மேல அப்ளிகண்ட் வந்து ஒரு திருமணமானவர் ஒரு பெண்ணா இருக்காங்க, அதனால நான் வந்து கணவரோட பேரை செலக்ட் பண்ண போறேன்னா இங்க வந்து கணவர் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க அப்பா பேரு யார் பேரை செலக்ட் பண்ணீங்களோ அவங்களோட பேரை இங்க வந்து இங்கிலீஷ்லயும் இந்த பக்கம் தமிழ்லயும் டைப் பண்ணிருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அம்மாவோட பெயர், அதாவது அப்ளிகண்டோடைய அம்மாவோட பெயர், மேல இருக்கவங்க அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய அம்மாவோட பேரை தமிழ் இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருங்க. அப்புறம் ரிலீஜியன் மதம் வந்து என்ன மதம் அப்படிங்கிறத டைப் பண்ணிருங்க. ஜாதி என்னங்கிறது நீங்க டைப் பண்ணிருங்க. பண்ணிட்டு இப்ப தமிழ்நாடுன்னு இருக்கா, இங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாலுக்கா எந்த தாலுக்கா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு கிராமத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க தெரு பேரை இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணிருங்க, தமிழ்லயும் டைப் பண்ணிட்டு உங்க டோர் நம்பரை டைப் பண்ணிருங்க, உங்களோட பின்கோட் நம்பர் டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். இதுல உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டமா இருந்தா நீங்க தெருவை வந்து டைப் பண்ண முடியாது, செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷனா இருக்கும். அப்படி நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த கிராமம் வந்து நீங்க கரெக்டான கிராமத்தை தான் விஓவை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே வந்து வேற மாவட்டமா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க அதை வந்து கீழே டைப் பண்ற மாதிரி தான் வரும்.
கிராமத்தையும் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி வரும். சென்னையா இருந்தா மட்டும் சென்னையை செலக்ட் பண்ண உடனே இங்க தாலுகாவை செலக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரு பேர் வரும். தெரு பேரை செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கிராமம் செலக்ட் ஆகும். சரிங்களா? அதாவது சென்னைக்கு மட்டும். அதே வந்து நீங்க மாவட்டமா இருந்தா நம்ம தான் எல்லாமே மேனுவலா நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல ஒரு பாப்அப் மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்களோட கேன் நம்பர் காட்டும். அந்த கேன் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் மக்களே கேன் நம்பர் கிரியேட் பண்ற விஷயம். ரைட்டுங்களா? இந்த கேன் நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு எப்படி பார்க்கணும்னு. இல்லைன்னா இந்த மாதிரி அப்லோட் பண்ணி இந்த கேன் நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த கேன் நம்பரை வச்சு எப்படி வந்து நீங்க வந்து வருமான சர்டிபிகேட்டு, பிறப்படை சர்டிபிகேட், ஜாதி சர்டிபிகேட், முதல் பட்டதாரி, இந்த மாதிரி சர்டிபிகேட், வேலையில்லா சர்டிபிகேட், விதவை சர்டிபிகேட் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் கீழே இருக்க லிங்க்ல உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். அதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். உங்களோட லெஃப்ட் சைட்ல ஒரு ஏரோ மார்க் போட்ட லிங்க் ஒன்று இருக்கு. யூடியூப் லிங்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா அதுல வந்து நான் வந்து உங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது, கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது, இன்கம் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்ணுங்க, ஒரு டீடைல்ஸுமே நான் சொல்றேன். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதை முடிஞ்ச அளவு பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம சந்திப்போம்.